உடல் தானம் குறித்த விழிப்புணர்வுக்கு பலன். உயிரோடு இருக்கும் போதே உடல் தானம் செய்பவர் போற்றுதலுக்குரியவரே. இந்திய அளவில் உடல் தானம் குறைந்த அளவே அதிகரிப்பு. உடல் தானம் குறித்து இன்றளவும் பல்வேறு மூட நம்பிக்கைகள் உள்ளது. ஆனாலும் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதால் பலர் தங்களது உடலை தானம் செய்ய முன்வந்துள்ளனர் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். உடல் தானம் என்று அழைக்கப்படும் உடற்கூறியல் தானம் என்பது ஒருவர் வழங்கும் இறுதி பரிசு என்றே சொல்லலாம். இத்தகைய உடல் தானம் என்பது அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ கல்விக்காக வழங்கப்பட்டு அதன் மூலம் மருத்துவ பராமரிப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் மிகையாகாது. மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ கல்வியில் மனித திசுக்களுக்கு மாற்றாக வேறு எதுவும் இல்லை என்பது பெரிய பற்றாக்குறையாக உள்ளது. மனித திசுக்களை பயன்படுத்துவது மூலம் பெறப்படும் அனுபவம் எந்த ஒரு கற்றலையும் விட மிக உயர்ந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்தியாவில் ஆண்டுக்கு 2,58,000 உறுப்புகள் தேவைப்படுகின்றன. அதில் 1,85,000 சிறுநீரகங்கள், 33,000 கல்லீரல்கள் மற்றும் 50,000 இதயங்கள் தேவை. ஆனால் ஆண்டுதோறும் 6,000 சிறுநீரகங்கள், 1,200 கல்லீரல்கள் மற்றும் 15 இதயங்கள் மட்டுமே மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றன. இது மிக குறைந்த விகிதமாக உள்ளது. கோவை இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதன் வாயிலாக அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தேவையான உடல்களை இருப்பு வைத்துள்ளதாகவும் இதுவரை 73 பேர் உடல் தானம் செய்ய ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சட்டம் சார்ந்த மருத்துவத்துறை தலைவர் வினோத்குமார் தெரிவித்தார். சார், ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு இதை சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எங்களுடைய கல்லூரி ஆரம்பம் மருத்துவர் திரு மணிவண்ணன் அவர்கள் பதவியேற்ற பிறகு அது சார்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் சார். அதன் அவரோட முயற்சி மற்றும் எங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செய்யும்போது மக்கள்கிட்ட இப்போ நல்ல விழிப்புணர்வு இருக்குது சார். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு குறைந்தது 10 பிரேதங்கள் தேவைப்படுது. 1ஆம் ஆண்டு அந்த அனாட்டமி சார்ந்த படிப்பு மேற்கொள்வதற்கு. ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை தான் நாங்கள் இருந்தோம். மற்ற கல்லூரியிலேருந்து நாங்கள் தானமாக தான் பெற்றுட்டு நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். பட் இப்போ எங்களோட நிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தேவையான உடல்கள் தானமாக நாங்கள் இப்போயே ரெடியாக வச்சுருக்குறோங்க. மேலும் இந்த உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு 73 பேர் விண்ணப்பங்கள் கொடுத்து அதுவும் ரெடியாக இருக்குது எங்ககிட்ட. இது தொடர்பாக மக்கள் ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா நான் ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் சொல்கிறேன் சார். அந்த ஃபோனுக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க சார். அந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9443189711 சார். அதாவது எப்படி அப்படின்னு அந்த நடைமுறை என்ன அப்படின்றது அவங்களுக்கு ஃபோன்லேயே கன்வே பண்ணிடுவாங்க சார். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நேராக வந்தாங்க அப்படின்னா விண்ணப்பம் வழங்குறதுலேருந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே அவங்களே கைட் பண்ணிடுவாங்க சார். இயற்கை மரணம் அப்படின்னா நம்ம ஈஸியாக டொனேட் பண்ணிடலாம் சார். இயற்கைக்கு மாறான மரணம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாய்சன் சாப்பிட்டு வரும்போது நம்ம அந்த உடல் உறுப்புகளை பதப்படுத்துவதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது சார். அதனால் அந்த மாதிரி பாடிஸை மட்டும் நம்ம இது பண்ண மாட்டோம் சார். மற்றபடி இயற்கை சார்ந்த மரணங்கள், வயது முதிர்ச்சியின் காரணமாக இறக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம அந்த உறுப்புகளை அந்த உடல்களை நம்ம தானமாக பெற்றுக்கலாம் சார். தொழிலாளர்களுக்காக மருத்துவ சேவையை வழங்கும் ஹாஸ்பிட்டலில் அரசு ஹாஸ்பிட்டல் போல் அதிக மக்கள் வருவதில்லை. இதனால் கடந்த காலங்களில் உடல் தானம் பெறுவது சவாலாக இருந்தது. இந்த நிலையில் மருத்துவமனை நிர்வாகத்தினர் உடல் தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் தொடர்ந்து ஏற்படுத்தியதால் தற்போது உடல்களை தானம் செய்ய பலர் முன்வந்துள்ளனர் என்கிறார் வினோத்குமார். சார், இதில் கட்டுப்பாடுன்றதை தாண்டி அந்த இறந்த நபர் வீட்டுக்கோ அவங்களுடைய உறவினர்களுக்கு நல்லது தான் சார் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ சொல்லுவாங்க சார் இறந்துட்டார், இதுக்கு மேலே அவரை நம்ம துன்பப்படுத்தக்கூடாது, அவரை அறுத்து. எங்களை பொறுத்தவரையும் உடல் உறுப்பு தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரத்த தானம் முறை ஒரு சிறந்த தானம். சரிங்களா? மண்ணில் மக்கி போகிற உடம்பை மாணவர்கள் பிற்காலத்தில் வரக்கூடிய மருத்துவர்களுக்கு உதவுற வகையில் எல்லாரும் முன் அவங்க உடல் உறுப்பு தானம் செய்யும்போது பிற்காலத்தில் பலதரப்பட்ட இப்போ கோவிட் மாதிரியான ஒரு வேறு ஏதோ ஒரு புதுநோய் வரலாம். அந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆராய்ச்சி செஞ்சு வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறது கூட அந்த உடல் உறுப்பு தானம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு மக்கள் விழிப்புணர்வோடு உடல் உறுப்பு தானம் செய்ய தானாக முன்வர வேண்டும்.